தமிழ்நாட்டில் அழகிய கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி விவசாயம் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு மகனும் இருக்கிறார். அவரும் அவ்வப்போது விவசாயத்திற்கு உதவி செய்வார். அவர் தந்தைக்கு அந்த விவசாயியின் விளை நிலத்தில் நல்ல விளைச்சல். அந்த வயதான விவசாயி இரவு பகலாக தனது பயிர்களை பாதுகாத்து வந்தார். அனைத்தும் நல்ல முறையில் விளைந்தது. அதை விற்று காசு சேர்க்க சந்தைக்கு எடுத்து செல்கிறார். ஆனால் இந்த விவசாயி சந்தைக்கு எடுத்து சென்ற எந்த காய்கறிகளும் விற்கவில்லை. இந்த வயதான விவசாயிடம் யாரும் வந்து காய்கறிகளை வாங்கவில்லை. அந்த விவசாயி சோகமாக வீடு திரும்புகிறார். அடுத்த நாள் சந்தைக்கு கொண்டு சென்றாலும் அன்றும் எந்த காய்கறிகளும் விற்கவில்லை. மீண்டும் அதே சோகமாக வீடு திரும்புகிறார். வீட்டிற்கு வந்த தந்தையிடம் மகன் கேட்கிறான், எதற்குப்பா சோகமாக இருக்கிறீர்கள்? என்ன ஆச்சு என தந்தையிடம் மகன் கேட்கிறான். அதற்கு அந்த வயதான விவசாயி தந்தை கூறுகிறார், 2 நாட்களாக நமது விவசாய நிலத்தில் விளைந்த காய்கறிகளை சந்தைக்கு எடுத்து சென்றேன்பா. ஆனால் எதுவும் விற்கவில்லை. அதாம்பா சோகமாக இருக்கேன் என தந்தை கூறினார். அதற்கு அந்த மகன் கூறினார், எதற்குபா சோகமாக இருக்கேங்க? நம்ம விவசாய நிலத்தில் எந்த பயிர் விதைச்சாலும் நல்ல விளைகிறது. பிறகு எதற்கு சந்தைக்கு எடுத்து செல்கிறீர்கள்? நம்மளே அனைத்து காய்கறிகளையும் விளைச்சல் செய்து நாமே ஒரு சந்தையை உருவாக்கி விடுவோம். அதற்கு தந்தை கேட்கிறார், நம்ம எப்படிபா சந்தையை உருவாக்குவது? அவ்வளவு பண வசதி நம்மகிட்ட எங்கப்பா இருக்கிறது என தந்தை கேட்டார். அதற்கு அவர் மகன் கூறினான், இடமே பணமே தேவையில்லாபா. நாம் விவசாயம் செய்யும் விளைநிலத்தையே சுற்றிய சந்தையை உருவாக்குவோம். நடுவில் விவசாயம், அதை சுற்றி விற்பனை சந்தை ரெடியாகிவிடும் என மகன் கூறினான். அதற்கு தந்தை கூறினார், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கு. அப்படியே செய்வோம் என தந்தை கூறினான். ஆனால் மறுபடியும் மகனிடம் தந்தை கேட்டார், எப்பா எல்லாம் சரிப்பா, ஆனா நான் சந்தைக்கு கொண்டு போன காய்கறிகளையே யாரும் வாங்கவில்லை. இங்கு நம்மை தேடி வந்து எப்படிப்பா காய்கறிகளை மக்கள் வாங்கி செல்வார்கள் என மகனிடம் தந்தை கேட்கிறார். அதற்கு மகன் கூறினான், அப்பா புது முறையில் விற்பனை செய்வோம்பா என மகன் தந்தையிடம் கூறினான். அதற்கு தந்தை கேட்டார், அது என்னப்பா புதுமுறை விற்பனை என தந்தை கேட்டார். அதற்கு மகன் கூறினான், அப்பா எப்படியும் ஒரு வகை காய்களை மட்டும் வாங்கி செல்ல மாட்டார்கள். அனைத்து வகையான காய்கறிகளையும் தானா வாங்கி செல்வார்கள் என மகன் கேட்டான். அதற்கு தந்தை கூறினார், ஆமாபா அனைத்து காய்களையும் தான் வாங்கி செல்வார்கள் என தந்தை கூறினார். அதற்கு மகன் அப்பாவிடம் கூறினான், அப்பா 1 கிலோ காய் வாங்கினால் 1/2 கிலோ காய் இலவசம் என அறிவிப்பு செய்வோம்பா, கூட்டம் தானாக வரும் என மகன் கூறினான். அதற்கு தந்தை கேட்டார், இப்படி விற்பனை செய்தால் நாம் எப்படிபா லாபம் எடுப்பது என தந்தை கேட்டார். அதற்கு மகன் கூறினான், அப்பா முதலில் நம் சந்தையே முதலில் இப்படி அறிமுகம் செய்தால்தான் மக்கள் நம்மை தேடி வருவார்கள். அதற்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும் லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம். அங்கு நாம் நிறைய லாபம் எடுக்கலாம்பா என தந்தையிடம் மகன் கூறினான். வெளிநாட்டுக்கு எப்படிப்பா நம் காய்களை எடுத்து செல்வது என மகனிடம் அப்பா கூறினார். அதற்கு மகன் கூறினான், அனைத்து உலக நாடுகளுக்கும் காய்களின் தேவையே அதிகமாகவே உள்ளதுப்பா. அதனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் நம் லாபம் எடுப்பது மட்டுமின்றி நம் இந்தியாவிற்கும் இந்தியா உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் வரும் காலங்களில் விவசாயத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும்பா என மகன் கூறினான். அதற்கு தந்தை கூறினார், சரிபா அதற்கு என்ன பண்ணுவதோ என அப்பா கேட்டார். அதற்கு மகன் கூறினான், அப்பா 1 வருடம் நம்ம கிராமத்தில் நல்ல முறையில் சந்தையே நடத்தி அதன் பிறகு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம்பா என மகன் கூறினான். அதற்கு அப்பா கூறினான், சரிபா அப்படியே செய்வோம் என கூறிய அப்பா மகன் இருவருமே மேலும் விவசாயத்தில் கவனம் செலுத்த இருவருமே இரவு பகலாக விவசாயம் செய்து அவர்கள் கிராமத்தில் 1 வருஷத்திலே விவசாயத்தில் பெரும் புகழ் பெற்றன. அப்பாவும் மகனும் நல்ல முறையில் சிறியதாக உருவாக்கப்பட்ட சந்தையே பெரிய அளவில் உருவாக்கி நல்ல முறையில் சந்தையை நடத்தி வந்தனர். மக்களின் வருகையும் நல்ல முறையில் இருந்தது. சந்தையும் தினமும் தோறும் சிறப்பாக நடைபெற்றது. லாபம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் குறைவாகவே வந்த அதை சிறுக சிறுக சேர்த்து வைத்தனர். அனைத்து வகையான காய்களை விளைச்சல் செய்தனர். இங்கு அனைத்து வகையான காய்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மக்களும் எங்கும் அழையாமல் இங்கே வந்து அனைத்து காய்களையும் வாங்கி சென்றன. இதனால் அப்பாவும் மகனும் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளன. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நேரம் வந்தது. கிராமத்திலிருந்து இருவரும் செல்வதால் எப்படி விமானத்தில் காய்களை அனுப்புவது என்று தெரியாமல் அவர் அந்த விவசாயி கூடையில் காய்களை எடுத்து வருகிறது. விமான நிலையத்தில் கூடையில் காய்களை எடுத்து வந்ததை பார்த்து விமான நிலைய பாதுகாவலர்கள் சிறு நேரம் குழம்பிக் கொண்டு அந்த விவசாயி கூடைகளை பரிசோதனை செய்தன. அதற்கு அந்த விவசாயி கூறினார், ஐயா இதில் ஒன்றில்லை, வெறும் காய்கள் தான் தாங்கள் முதல் வெளிநாட்டிற்கு விற்பனைக்கு எடுத்து செல்கிறோம் என அந்த விவசாயி பாதுகாவலர்களிடம் கூறினார்.
அதற்கு விமானப்படை அதிகாரிகள் கூறினார்கள், ஐயா, எல்லாம் சரி. இப்படி விமானத்தில் காய்களை பயணிகள் பயணம் செய்யும் விமானத்தில் இப்படி கூடைகளில் எடுத்து செல்ல முடியாது. காய்களை நல்ல முறையில் பேக்கிங் செய்து முறைப்படி ஆவணங்கள் வாங்கி அதற்கு அதிகாரிகள் ஒப்புதல் கொடுத்த பிறகுகே காய்களை வெளிநாட்டிற்கு எடுத்து செல்ல முடியும். ஐயா, அதை முதலில் சென்று வாங்கி வாருங்கள் என அந்த பாதுகாவலர்கள் அந்த விவசாயியிடம் கூறினார். ஒரு வழியாக அதிகாரிகளிடம் சென்று அனைத்து ஆவணங்களையும் பெற்ற ஒரு வழியாக வெளிநாட்டிற்கு காய்களை எடுத்து சென்று நல்ல முறையில் விற்பனை செய்து கை நிறைய பணத்தோடு மீண்டும் தனது சொந்த கிராமத்திற்கு வந்தன. இது போன்றே பல உலக வெளிநாட்டிற்கு காய்களை எடுத்து சென்று நல்ல முறையில் விற்பனை செய்து வந்தன. இவர்களின் விற்பனையும் தன்னம்பிக்கையும் ஒரு நாட்டிற்கு பிடித்து போக அந்த அந்த நாட்டில் விளையும் பயிர் வகைகளும் உங்கள் நாட்டில் உங்கள் கிராமத்தில் விளைவித்து எடுத்து வாருங்கள் என சொல்லி நிறைய விதைகளை அந்த நாட்டின் ஒப்புதல் கிடைத்த பிறகே இவர்களிடம் கொடுத்தன. அந்த நாடு ஒரு தீவு நாடு என்பதால் போதும் வரும்போதும் கப்பலிலே பயணம் செய்ய வேண்டும். எடுத்து வரும் வழிகளில் கடலில் நிறைய கடல் கொள்ளையர்கள் இருப்பார்கள். இவர்கள் எடுத்து வரும் கப்பலில் விலைமதிப்பு பொருட்கள் இருப்பதால் அதை கொள்ளையடித்து செல்ல இவர்களின் கப்பலை அந்த கொள்ளையர்கள் துரத்தி செல்கின்றன. கடலில் கடல் கொள்ளையர்களுக்கும் அந்த விவசாயியின் தந்தையும் மகனும் சேர்ந்து கடல் கொள்ளையர்களுடன் சண்டை நடக்கின்றது. வெகு நேரம் சண்டை நடைபெற்றது. சண்டையின் முடிவில் அந்த தந்தையும் மகனும் அந்த கடல் கொள்ளையர்களை தோற்கடித்தனர். அதற்கு அந்த தந்தை மகனும் கேட்டன, எதற்கு எங்களிடம் இருப்பதை கொள்ளையடிக்க வந்தீர்கள்? அது வெறும் பயிர் வகைகள்தான். உங்கள் நாட்டில் இருந்து வாங்கி சென்று அதை நாங்கள் விளைந்த பிறகு உங்கள் நாட்டிற்கே தான் மறுபடியும் எடுத்து வரப்போறோம் என அந்த கடல் கொள்ளையர்களிடம் அப்பாவும் மகனும் கூறினார். அதற்கு அந்த கடல் கொள்ளையர்கள் கூறினார்கள், ஐயா, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது தெரியாமல் உங்களிடம் கொள்ளையடிக்க வந்துவிட்டோம். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு அந்த கடல் கொள்ளையர்கள் திரும்பி சென்றன. தந்தையும் மகனும் அந்த பயிர்களை எடுத்து வந்து பயிர்களை நல்ல முறையில் விளைச்சல் செய்து மீண்டும் அந்த நாட்டுக்கு எடுத்து சென்றன. பிறகு இந்த விவசாயி தந்தைக்கு அவர் மகனுக்கு பாராட்டி பல விருதுகளை கொடுத்தன.